ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 17/7/2025 உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:30க்கு இந்த மாதம் பிறக்குது. ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான மாசம்தான். ஏன்னா உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல இருப்பாரு. இது ஒரு நல்ல மாசம். அது மட்டும் இல்லாம ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. 5 கூடைய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வராரு. ஏற்கனவே குரு இருக்காரு. அப்போ உங்களுடைய ராசியில குருவும் சுக்கிரனும் இணையக்கூடிய அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த குருவும் சுக்கிரனும் இணையறது ஒரு அதிர்ஷ்டம் தான். சுக்கிரன் 5 குடையவர், குரு 7, 10 குடையவர். அதனால தொழில் ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ அல்லது உங்களுடைய மன வாழ்க்கை ரீதியாகவோ ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் இருக்கும். ஆனா இந்த மாசம் அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க என்ன விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா செய்யுங்க. செய்யக்கூடிய அத்தனை விஷயமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க எதை செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசி, அதாவது உங்களுடைய ராசியில சுக்கிரன் இருக்கிறது 5 குடையவருங்கிறது தான் பரிபூரணமான அதிர்ஷ்டம். லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம். இந்த 5 குடையவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியில வராரு. அதனால இந்த மாசம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நீங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கட்டாயம் கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல வருமானம், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாவோ நல்ல வருமானமும் நிரந்தர பர்மனன்ட் இன்கம் அப்படிங்கக்கூடிய ஒரு வருமானம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வராரு. எப்போனா 28, 29 அந்த டைம்ல வராரு, ஜூலை மாதம். இந்த 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா வண்டி வாகனங்கள், ஆண்களாக இருந்தா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. சனி உங்களுக்கு அஷ்டமாதிபதி, சரிங்களா? அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. 10ஆவதுக்கு அவருக்கு பிடிக்காத ஜென்ம எதிரியான செவ்வாய் அங்க வராரு. அதனால அஷ்டமாதிபதியும் 6 குடையவரும் சேரனால மருத்துவ செலவு இருக்கு. ஆண்களாக இருந்தால் வண்டி வாகனங்கள்ல போறதையும், பெண்களாக இருந்தா வீட்டில் சமைக்கும் போதோ அல்லது மின் சாதனங்களை இயக்கும் போதோ அடுப்படி இந்த மாதிரி தீக்காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல கட்டாயம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா கட்டாயம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. அது இடமாற்றமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல இருந்து வேற ஆஃபீஸ்க்கு போறதுக்கு உண்டானது, அதாவது அதோடைய பிரான்ச்சஸ் அந்த மாதிரி போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் வர்றது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு 11 கூடையவர் தான் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பிடித்த இடத்துக்கு பயணங்கள் போகக்கூடிய அமைப்பும் கட்டாயம் உங்களுக்கு வருது. பொதுவா 3ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. குரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருக்கும் போது அப்பப்போ என்னன்னா கொஞ்சம், அதாவது ஒரு டென்ஷன், ஒரு விதமான டென்ஷன்கள் இருக்கும். ஆனா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ அதனால நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டோ அல்லது குழப்பப்படுறதோ சங்கடங்கள் படுறதோ ஒர்த் இல்லாத விஷயம். அதனால அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவா மாறிடுங்க. உங்களை பத்தின உங்களுக்கு நல்ல தெளிவுகள் இருந்துட்டாலே மிகப்பெரிய லெவல்ல நீங்க முன்னேற்றம் அடையலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம், நல்ல நாலேஜ் ஆனவங்க, நிறைய ரசிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு, நகைச்சுவை உணர்வும் இருக்கு. பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் ஈஸியா மூவ் பண்ணிட்டு போகக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஆனா அந்த விஷயத்தை நினைச்சு குழப்பம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. வேற விஷயங்கள்ல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரே விஷயம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆனா அதை எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்துடணும். பொதுவா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, நீங்க தொட்டதெல்லாம் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க மைண்ட் செட்டப் பண்ணிட்டு அதை உடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நினைச்சு போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதா மாறிடும். 2ஆம்
5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல நிரந்தரமான வருமானத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சோர்ஸோ இல்லை ஒரு அமைப்போ வருதுன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். ஆடி மாசத்துல செஞ்சா ஆடி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பும் வரும்போது அதை இறுக்கமா பிடிச்சிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் இருக்கு. தொழில இவ்வளோ நாளா இருந்த அந்த தேக்க நிலைங்கிறது இருக்காது. உற்பத்தி சார்ந்த தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சிங்க, மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. சர்வீஸ் ஓரியன்டாக செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு காசு பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் வந்து வரவு எவ்வளவோ அதுக்கு மீறின செலவுகள் இருக்கத்தான் செய்யும். 12 குடையவருங்கிறது விரயம். ஆனால் அந்த விரயம் எல்லாமே எப்படின்னா சுப விரயங்களாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் இல்லைன்னா ஒரு லோன் எடுத்து வரக்கூடிய பணம், இதை வந்து பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்லை கோல்டு வாங்குறது, அல்லது வீட்டில் ஒரு சுப நிகழ்வு நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களா உங்களுக்கு கட்டாயம் மாறும். ஏன்னா எல்லா கிரக நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நீண்ட தூர பிரயாணங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கியஸ்தானம். அதையும் குரு பார்க்குது சுக்கிரனோட சேர்ந்து. ஏன்னா சுக்கிரன் 5 குடைவர், 5 குடைவரோடைய குரு சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு லாட்ரி கூட அடிக்கலாம். உங்களுக்கு நீங்க நினைக்காத ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் இந்த மாதம் வரும். பொதுவாகவே ஆடி மாசத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறது கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல வேற ஏதோ ஒரு ரீசன் சொல்லி விவசாயம் அது இதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. நீங்க விவசாய தொழில் இல்லைன்னா தாராளமாக வந்து வரக்கூடிய இந்த காலத்தில் கல்யாணம், ஆண் பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதனால ஒவ்வொரு மாதத்தையும் தள்ளி போடாதீங்க. இந்த மாதத்தில் செய்யக்கூடாது, அந்த மாதத்தில் செய்யக்கூடாதுங்கிறதுல தள்ளி போடாதீங்க. பொதுவாக ஆடி மாதம் வந்து நல்ல மாதம் தான். அதனால இந்த மாதத்தில் கட்டாயம் ஏதாவது வருது அப்படின்னா அதை பற்றி என்கொயரி பண்ணுறது, மேட்சிங் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஆவணி மாதத்தில் அதுக்கு உண்டான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துருங்க. அவ்வளோதான். பொதுவாகவே நல்ல தொழில் ரீதியாக புதுசாக பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. பார்ட்னர் மூலிமா நல்ல வருமானம் வர்றது, ஒரு உதவி கிடைக்கிறது, ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள்னு சொல்லிட்டேன். நிறைய நீங்கள் விரும்பின துறையில் வேலை பார்க்கறதுக்கு உண்டானது. வேலை இல்லாதவங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது. இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல்நிலை பாதிப்புகள் வராம பார்த்துக்கணும். 6 குடையவர் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. முக்கியமா ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பெண்களாக இருந்தா தயவு செய்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மின் சாதனங்கள் இயக்கும் போது, அடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை இயக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. குரு சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நடத்தை பத்தி உங்களோட காதுபடவே பேசுவாங்க. அதுல எல்லாம் காதுல வாங்காம நீங்க உங்களுடைய வழி, உங்களுடைய முன்னேற்றம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்றேன், என்னுடைய குடும்பத்துக்காக, என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருங்க. மற்றவங்க எல்லாம் சொல்றத நீங்க காதுல போட்டுக்காதீங்க. அவங்கெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறதுக்கு உங்களை அப்படி பேசுறாங்க. உண்மையான அப்படி உங்களுடைய கேரக்டர் அப்படி இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், உங்க சார்ந்தவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால உங்களுடைய கேரக்டரை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அதுக்கு பதிலே கொடுக்காதீங்க, கடந்து வந்துருங்க. நீங்கள் முன்னேறி ஒரு காலகட்டத்தில் நிற்கும் போது அவங்க அதே இடத்துல தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இந்த மாதம் வந்து மன ரீதியாக ஒரு குழப்பமோ அல்லது மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கு. இந்த சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் கிரக சேர்க்கையோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்க்குற மாதிரி அந்த அமைப்புகள் இருந்தால்
இந்த அமைப்பு வந்து சனி செவ்வாய் அமைப்பு வந்து கோச்சாரத்தில் இருக்கும்போது உங்களை மன ரீதியாவோ ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்ததான் செய்யும். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு நீங்கள் வந்துதான் ஆகணும். மிதுன ராசிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ள ஆழமாக ஒரு விஷயத்த கொண்டு போக மாட்டாங்க. அதை அப்படி அப்படியே கிராஸ் பண்ணி வரதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். ஸோ அதையே நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க. பொதுவாகவே ஆல் ஓவராக மிதுன ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட் எல்லாம் இருக்கு. சனியுடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 9 குடையர் 10ஆம் இடத்துல இருக்கனால அது ஒரு கர்மாதிபதி யோகமா இருக்கனால உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு வரதுனால கன்னி செவ்வாயாகவும் இருக்கிறதுனால கவனமாக இருங்க, அவ்வளவுதான். உங்களுடைய ராசி அதிபதியே புதன் 2ஆம் இடத்துல தான் இருக்காரு. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. ஸோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்தை எடுத்து ஓரமாக மூட்டை கட்டிட்டு பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி மேலே வரலாம், தொழில் ரீதியாகவும் அல்லது உத்தியோக ரீதியாகவும் எப்படி நம்ம டெவலப் ஆகலாங்கிறத மட்டும் யோசிங்க. உங்களுடைய ராசி அதிபதி புத்திசாலிக்கு காரகமான கிரகன் புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, பணம் வரக்கூடிய குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கனால இதில் உங்களுடைய ஃபோக்கஸை இந்த மாதம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.